கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வட்டி இல்லாம கடன் கொடுத்தாக்கா தன் வருமானத்தை எங்கிருந்து எடுக்கும்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. யாரோ ஒருத்தர் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனத்துக்கு வட்டிக்கான வருமானத்தை கொடுத்துதானே ஆகணும். நீங்க கொடுக்கலன்னா வேற யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். அது யார்? நேச்சுரலி அந்த வருமானத்தை பொருளை விற்க விரும்பும் உற்பத்தியாளர் தான் கொடுத்தாகணும். அந்த பிராண்ட் ஓனர் தான் கொடுத்தாகணும். ஸோ ஏர் கண்டிஷனர் நீங்க வாங்குறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்னு சொல்றாங்க, வட்டியை கம்பெனி கிட்ட வாங்கிக்கிறாங்க. கம்பெனி எங்க இருந்து வட்டியை கொடுக்குது? அதற்கான நிதி ஆதாரம் எங்க இருந்து வருது? யாராவது கம்பெனிக்கு இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்கோ, வட்டிக்கு பதிலா நீ இதை வட்டி கொடுக்கக்கூடிய கடன் நிறுவனத்துக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்களா? கிடையாது இல்ல. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் இதுல விஷயம். சேல்ஸ்மேன் கிட்ட இதை ரொம்ப சாமர்த்தியமா நீங்க சொன்னீங்கன்னா, இல்ல சார் அப்படி இல்ல சார், அவங்க பண்ற லாபத்திலேருந்து கொடுக்குறாங்க சார், லாபத்தை குறைச்சிக்கிறாங்க சார், அதை உங்களுக்கே வட்டியா கட்டிடுறாங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். இது சில நேரங்கள்ல உண்மையா இருக்கலாம். யார் லாபத்திலேருந்து வட்டியை கொடுப்பான்னாக்கா, யாருக்கு லாபம் ரொம்ப அதிகமா இருக்கும் அவன் கொடுக்கலாம். ஆனா முக்காவாசி நேரங்கள்ல பொருளை விற்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு நேரடியா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்கிற யுக்தி உங்கள் மீது திணிக்கப்படுகிறது.